கைஸ் நம்ம இன்றைக்கி மார்ஷல் மாஸ்டர் எபிசோடு 78 தான் வந்து பார்க்க போகிறோம். எபிசோடுகளை பார்த்துக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு ஊருக்கு செல்ல இருப்பதால் சிறிது நாட்களுக்கு ஒரு வீடியோ மட்டுமே வந்து வரும். ஸோ கொஞ்சம் தயவுசெய்து உங்கள் வீட்டில் பிள்ளையா என்னை மன்னிச்சு வர எபிசோடுக்கெலாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங்லேயே வந்து குயின் ஃபன்னர் நீ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய குயிக்கின் கண்டத்துக்காக வந்து உன்னுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து ஜாஸ்தியாகவே இருக்குது. நீ வந்து என்னுடைய ட்ரூப்பை வந்து வழிநடத்தி சென்று என்னுடைய தாய்வான் ராயல் ஆர்மியை வந்து பார்த்தீங்கன்னா நீ டெஸ்ட்ராய் பண்ணியிருக்க. 300 மைலுக்கு அனாண்டிய என்னுடைய ராஜ்யத்தை வந்து நீ விரிவுபடுத்தியிருக்க. உனக்கு என்ன கிஃப்ட் வேணும் சொல்லு அப்படின்னு சொல்கிறப்போ குயின் ஃபேன் தான் மெஜஸ்டிக் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்சது தான் நான் வந்து இந்த குயிக் கிங்டம்த்துக்கு வந்து பண்ணியிருக்கேன். அதனால் வந்து எனக்கு எதுவும் கிஃப்ட்லாம் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்கிறப்போ நீ என்ன சொல்கிற, நான் உனக்கு வந்து ஏதாச்சும் அவார்டு கொடுத்தே ஆகணும். அப்போ வந்து நீ வந்து எனக்காக பார்டரில் வந்து நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்க. அதுக்காக வந்து கண்டிப்பாக வந்து கிஃப்ட் வந்து கொடுத்து தான் ஆகணும். நீ வந்து ஃபியூ இயர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாய் எம்பையரில் சேர்ந்தவங்களை வந்து நிறைய பேர் ட்ரூப்பை வந்து கொன்று அந்த இடத்துல வந்து நம்மளுடைய பேரை வந்து நிலநாட்டியிருக்க. அதனால் பார்டரில் நீ வின் பண்ணதுக்கு இருக்க. உனக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கிஃப்ட் தந்தாகணும் அப்படின்னு சொல்கிறப்போ அதுக்கப்புறம் வந்து அவன் தான் சொல்லுவான், நான் வந்து பிளட் ஸ்பிரிச்சுவல் போலில் வந்து பார்த்தீங்கன்னா நீ அந்த காம்படிஷனில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்போ 5 கிங்டம்த்துடைய காம்படிஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து என் மேலே நம்பிக்கை வைக்கிறீங்க. நான் வந்து 5 கிங்டம் காம்படிஷனில் வந்து நம்மளுடைய கியூ கிங்டத்தை வந்து ஃபஸ்ட் பிளேஸுக்கு வந்து கொண்டு வருவோம். வெரி நைஸ், நீ வந்து கண்டிப்பாக வந்து வின் பண்ணிடுவாங்கட்டு தெரியும். நீ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வின் பண்ணிட்டுனா மிலிட்ரி டைட்டில் ஹூ பட்டத்தை வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறப்போ என்ன மிலிட்ரி டைட்டில் ஹூ பட்டமா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர் ஜென்ரேஷன்லேயே வந்து 20 வயசுக்குள்ளே வந்து ஒரு மிலிட்ரி கமாண்டராக மாறினது இவர் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கே இருக்கலாம் வந்து பேசிக்கிட்டு உண்மையிலே வந்து இது ஒரு ஹையர் போஸ்டிங் தான், இந்த சின்ன பையனுக்கு வந்து மிலிட்ரி டைட்டில் பட்டம் வந்து கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கே இருக்கவங்களாம் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து இப்போ குயின் ஃபன்னர் தான் வந்து பேசுவான், வந்து இதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்டருந்து வந்து வர குட் நியூஸுக்காக நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆனார். ஆனால் நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து கேட்டேன் அப்படின்னு சொல்கிறப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு அவர் கேட்குறப்போ நான் வந்து வரப்போ வந்து டான்ஷன் அகாடமியில் வந்து என்னுடைய பிரதர் வந்து குயின்சான் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸை வந்து சேர்ந்துருக்கான். ஃபஸ்ட்டு பிளேஸில் சேர்ந்து அவன் வந்து போல் ஸ்பிரிச்சுவல் பிளட் போல் ஸ்பிரிச்சுவலுக்கு வந்து என்ட்ரி ஆகியிருக்கான். இதை பற்றி வந்து நம்ம டிஸ்கஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த மெஜஸ்டிக் கேட்குறப்ப உடனே குயின் ஃபன்னர் தான் வந்து கடந்த ஆண்டு போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா குயின்சான் வந்து அவன் ஃபஸ்ட் பிளேஸ் வரத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த பிரதரே வந்து அட்டாக் பண்ணியிருக்கான். இப்படியாப்பட்டவன் எப்படி வந்து அந்த பிளட்டு ஸ்பிரிச்சுவல் போலில் வந்து நுழையத்துக்கு நீங்கள் வந்து அனுமதி கொடுத்துங்க, போகிற வர வேலையாட்கள்லாம் வந்து குளிக்கிறதுக்கு அது என்ன குளமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு சரி இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வாக்குறுதி, நீ வந்து இராணுவ பட்டத்தை வந்து நீ அடியும் போது கோல்டன் மவுத்துன்னு உனக்கு ஒரு பட்டத்தை வந்து சூட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்காலத்தில் இந்த விஷயத்தை பற்றி நம்ம வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்து குயின் ஃபன்னர் வந்து அனுப்புவார். குயின் ஃபன்னர் அவன் வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உனக்காக எல்டர்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து மீட் பண்ணுவான். அந்த நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குயிக் கிங்டத்திலே வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான ஆள், உன்னுடைய மிலிட்ரி டைட்டில் ஹுவான் பதவி வந்து உனக்கு கொடுக்க போகிறத வந்து கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களாம் பேசிட்டு உடனே வந்து அந்த செகண்டு அங்கிள் தான் இருப்பார்ல குயின்சானுடைய அவங்க அங்கிள் கிட்ட போயிட்டு இப்படி பொண்ணும் குயின்சானும் வந்து சமய காலத்தில் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்காங்களே அம்மா, இதை வந்து பார்த்தீங்கன்னா குயின்சான் கூட வந்து இதுக்கப்புறம் இவங்க வந்து சேரக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்போ அதை சொல்கிறதுக்கு நீ யாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ குயின் ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து நாங்கள் வெளியே அனுப்பிச்சிட்டோம், அவன் வந்து சொந்த குடும்பத்தில் இருக்க ஆளையே வந்து அட்டாக் பண்ணியிருக்கான். அந்த பட்சத்தில் வந்து எதிர்காலத்தில் இவங்க 2 பேருக்கும் வந்து தொடர்பு இருந்ததுன்னா நான் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ குயின் ஃபன்னர் வந்து ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குயின் ஃபேமிலி தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ என்னது குயின்சான் இந்த குயின் ஃபேமிலியா, இங்கே இருக்க மூத்தவரை வந்து அவன் காட்டி கொடுத்துருக்கான், அவனுடைய பிரதரை வந்து அட்டாக் பண்ணியிருக்கான், அவன் எப்படி இந்த குடும்பத்துக்கு வந்து எதுவானவன் சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவனை வந்து வெளியே அனுப்புனதான் அப்படின்னு சொல்கிறப்போ நீ இப்படிலாம் பேசக்கூடாது குயின் ஃபாங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறப்போ செகண்ட் அங்கிள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டு வந்து நிறைய பேசி பாருங்கள், இப்போ நான் என் பிரதரை மீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் என்ன பண்ணுவான்னா அந்த குயின் ஃபேன் இருப்பான்ல அவன் வந்து அடிபட்டிருப்பான், அவனை வந்து போய் பார்க்கறதுக்கு வந்து போவான். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரதர் நீங்கள் வந்து நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு வந்து மிலிட்ரி டைட்டில் பட்டம் கிடைச்சது வந்து கேள்விப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ அவன் வந்து ஒரு பவரை யூஸ் பண்ணுவான். ஃபெனர் நீ வந்து பார்த்தோன்னா எர்த் லெவல் பீக் அடைஞ்சிட்டே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ ஆமாம் நான்
நான் வந்து பீக்குக்கு அடைஞ்சேன் பிரதர், 20 வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இடத்துல ஃபுல் பீக்குக்கு அடைஞ்சி நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறப்போ, ஆனால் ஃபாங் நீ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு, அந்த சைல்டு வந்து பார்த்தீங்கன்னா முன்னோட பயங்கரமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கான் அப்படின்னு சொல்கிறப்போ, எனக்கு வந்து மெஜஸ்டிக் வந்து ஒரு வார்த்தை கொடுத்துருக்காரு. அவனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளட் ஃபிச்சல் போல் வந்து குளிக்க விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காரு. அதனால வந்து நான் அவனை பேட்டில் ஃபீல்டில் வந்து சந்திப்பேன், அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தேன்னா நான் வந்து ஹெவன்லி ரிலேமுக்கு வந்து மாறிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவான். நீ ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவனும் வந்து தன்னுடைய பவரை வந்து யூஸ் பண்ணி இந்த 5 கிங்டம் காம்படிஷனில் வந்து நான் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து சொல்லுவான். இதோடு இந்த எபிசோட முடிக்கிறாங்க. வேறு ஒரு எபிசோடுடன் சந்திக்கிறேன். எக்ஸ்பிளேஷன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ். தேங்க்யூ டு வாட்சிங்.